السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن قرآن سيرت به الجبال أو قطعت به الأرض أو كلم به الموتى بل لله الأمر جميعا إلى آخر الآية. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. நிச்சயமாக குரானை கொண்டு மலைகள் நகர்த்தப்பட்டாலும் பூமி துண்டு துண்டாக ஆக்கப்பட்டாலும் இறந்தவர்களிடத்திலே பேசப்பட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ளப் போவதில்லை. மாறாக அல்லாஹுக்கே அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் மக்கள் அனைவரையும் நேர்வழியில் செலுத்தி விடுவான் என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அப்பலம் சில்லதீன ஆமனு அல்லவ் யஷா உல்லாஹு லஹதன் நாசு ஜமியா வலா யஸாரு லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ காரியாத்தும் அவ் தஹுல்லு கரீபம் மின் தாரிஹிம் ஹத்தா யஅதிய வஅதுல்லாஹ். காஃபிரானவர்கள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் காரணமாக துன்பம் அவர்களை தொட்டு கொண்டே இருக்கும், அல்லது அவர்கள் வீட்டருக அந்த துன்பம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள்வாக்கு வருகிற வரை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை வருகிற வரை நிச்சயமாக அல்லாஹ் தம்முடைய வாக்குக்கு மாறு செய்யக்கூடியவன் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ராத் 13ஆம் அத்தியாயத்தின் 31ஆம் வசனமாக பதிவு செய்கிறான். ஒரு சம்பவத்தை பின்னணியாக வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி அருளியிருக்கிறான். புனித மக்கா காபத்துல்லாவுடைய பின்புறத்தில் அபூஜஹல், அப்துல்லா பின் அபி உமையா அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இருவரும் சேர்ந்து எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரும்படி ஒரு ஆளை அனுப்புகிறார்கள். அண்ணலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களிடத்தில் அப்துல்லா பின் அபி உமையா என்பவர் கோரிக்கைகள் வைக்கிறார். என்ன கோரிக்கைகள் வைக்கிறார்? எங்கள் அனைவர் சார்பில் நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இதோ மக்காவை சுற்றி நிறைய மலைகள் இருக்கின்றனவே, நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இந்த குரானை அடிப்படையாக வைத்து அல்லது இறைவனை துதித்து அந்த மலைகளை நகர்த்தி விட முடியும், மக்காவுக்கு அப்பால் கொண்டு சென்று விட முடியும். அப்படி கொண்டு சென்று விட்டால் பாலைவனத்தை சோலைவனமாக நாங்கள் ஆக்கி விடுவோமே, விவசாயம் செய்வோமே, மரம் செடி கொடிகள் வளருமே. எனவே நீங்கள் அவ்வாறு செய்தீர்கள் என்றால் நாங்கள் ஈமான் கொள்வோம். அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை பாருங்கள். நம்பர் 1. நம்பர் 2, அதே போன்று பூமி துண்டு துண்டாக ஆக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். என்றால் என்ன அர்த்தம்? பூமி விசாலமாக்கப்பட வேண்டும். இப்போது மக்கா விசாலம் இல்லாமல் இருக்கிறது. சுற்றுமுற்றும் மலைகள் நிரம்பி இருக்கின்றன. நெருக்கடியான ஊராக இருக்கிறது. அந்த நேரத்தில் அப்படித்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இன்றைய சவுதி அரசாங்கத்தை நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைய காலகட்டத்தின் நிலைமை எப்படி இருந்தது? எனவே பூமி விசாலமாக ஆக்கப்பட வேண்டும். அதே போன்று இறந்தவர்கள் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்களிடத்திலே பேச வேண்டும். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களை ஈமான் கொள்கிறோம் என்று அபூஜஹல், அப்துல்லா பின் அபி உமையா பேசுகிறார். என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலைகளை வசப்படுத்தி கொடுத்தார். குர்ஆனிலே வருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லையே. அவர்கள் யூதர்களுடைய யகூதிகளுடைய தூண்டுகோலிலே அப்படி பேசுகிறார். தாவூத் நபி செய்த வேலை உங்களால் செய்ய முடியுமா? அந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்ட முடியுமா? முடியாதா? யோசித்து பாருங்கள். அதே போன்றுதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். இந்த கோரிக்கையும் அவர்கள் வைத்தார்கள். நாங்கள் ஷாமுக்கு செல்ல வென்றிருக்கிறது, சிரியாவுக்கு செல்ல வென்றிருக்கிறது, வெகு தூரம் செல்ல வென்றிருக்கிறது. நீங்கள் எங்களுக்கும் காற்றை வசப்படுத்தி தாருங்கள். காலையிலேயே நாங்கள் காற்றில் அதனுடைய அந்த வேகத்தில் புறப்பட்டு போய் ஷாமுக்கு சென்று எங்களுடைய வியாபாரத்தை முடித்து கொண்டு மாலையிலேயே திரும்ப வேண்டும். எனவே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நீங்கள் உங்களுடைய கூற்றுப்புறார் பெருமானாரை பார்த்து பேசுகிறார். நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை. எனவே நீங்கள் காற்றை வசப்படுத்திக் கொடுங்கள். அதே போன்று ஈசா நபியை பற்றி நீங்கள் குர்ஆனிலே குறிப்பிடுகிறீர்கள். இறந்தவர்களை உயிர்ப்பித்து அவர்களிடத்துல பேசினார்கள் என்று குறிப்பிடுகிறீர்களே, நீங்கள் செய்து காட்டுங்களேன்.
உங்களுடைய மூதாதையரிலே குசை என்கின்ற ஒரு மூதாதையர் வாழ்ந்தார். எனவே அவரை உயிர்ப்பியுங்கள். உயிர்ப்பித்து நாங்கள் சில கேள்விகள் கேட்கிறோம். முகமது நபி சொல்வதெல்லாம் உண்மையா, முகமது நபி சொல்வதெல்லாம் உண்மையா என்று கேட்கிறோம். அவர் உண்மை என்று சொன்னால் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். பொய்யர் என்று சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படி கோரிக்கைக்கு மேல் கோரிக்கையை அடுக்குகிறார்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. அப்போதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதெல்லாம் செய்தாலும் கூட அவர்கள் ஈமான் கொள்ள போவது கிடையாது. இதெல்லாம் வெற்று கோரிக்கைகள், விதண்டாவாத கோரிக்கைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு அனைத்து அதிகாரம் இருக்கிறது. இந்த வார்த்தை ஏன் அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான் என்றால், கோரிக்கைகளை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாமல் இருப்பதும் அது என்னுடைய அதிகாரம். இவர்கள் கேட்டார்கள் என்பதற்காக நான் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே மூமின்களுக்கு ஒரு ஆசை பிறந்தது, இயற்கை தானே. சரி, நபி அவர்கள் இப்படி செய்தார்கள் என்றால் அப்போதாவது இந்த மக்கா மக்கள் ஈமான் கொள்வார்களே என்கின்ற ஆவல் யாருக்கு ஏற்பட்டது? இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் அவருடைய நம்பிக்கைக்கு மதிப்பளித்தாலும் கூட ஒரு விஷயத்தை பதிய செய்கிறான். நாம் என்ன செய்தாலும் அவர்கள் அதை ஏற்கப் போவது கிடையாது. எனவே அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாமல் இருப்பதும் அது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. நீங்கள் அமைதியாக இருங்கள், நீங்கள் உங்களுடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று வல்ல அல்லாஹ் இவ்வாறு சொல்லிவிட்டான். அதைத்தான் தொடர்ந்து சொல்கிறான், ஈமான் கொண்டவர்கள் விளங்கவில்லையா? அல்லாஹ் நாடினால் அத்தனை பேரையும் நேர்வழியில செலுத்திவிட முடியும். ஆனால் செலுத்தாததற்கு என்ன காரணம்? இது போன்ற விதண்டாவாதங்கள் தான் காரணம். இது போன்ற முரண்டுகள் தான் காரணம். முரண்டு படைத்தவர்களை என்ன செய்ய முடியும்? அவர்கள் நோக்கமே சரியில்லையே என்று அல்லாஹ் பேசுகிறார். முக்கியமாக என்ன விஷயம் என்று கேட்டால், நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான், இதைவிட பேர் அதிசயங்களை எல்லாம் அல்லாஹ் நபி மூலமாக வெளிப்படுத்தினானா இல்லையா? இதைவிட பேர் அதிசயங்கள் எல்லாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களிலே பொடி கற்கள், கூழாங்கற்கள் இருக்கின்றன. அவை பேசின, அதை கண் கூடாக கண்டார்கள். அவை துதித்தன. மரும் தாதுசரி சம்சுல்லா அவர்கள் இதை அடிக்கடி சொல்வார்கள். அவருடைய கரங்களில் பொடி கற்கள் இருந்தன, அது இறைவனை துதித்தன. இவற்றுக்கும் மேலாக அன்பான பெருமக்களே, சந்திரனை இரண்டாக பிளந்து காண்பித்தார்கள். இதை அவர்கள் கண்டார்களே, பிளந்து காண்பித்து இரண்டையும் இணைத்து காண்பித்தார்கள். இதெல்லாம் ஒரு பேர் அதிசயம் இல்லையா? இதை தாண்டிய அதிசயம் சில நொடி பொழுதில பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மக்கா டு ஜெருசலம் சென்று அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலில் இறை தூதர்களுக்கெல்லாம் தொழுகை நடத்தி மேராஜ் சென்று வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தரிசித்து உரையாடி அதற்கு பின்னாலே சுவனம் நரகத்தை எல்லாம் கண்கூடாக கண்டு, சுவனத்தை கண்டேன், நரகத்தை கண்டேன், இவ்வாறு இருந்தது என்றெல்லாம் வர்ணித்த அந்த உண்மை நிரூபிக்கப்பட்டது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு பேரதிசயம், சாதாரணமான அதிசயம் அல்ல, பேரதிசயம் நிகழ்ந்தது நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னாலும் அவர்கள் ஈமான் கொண்டார்களா? அப்போதெல்லாம் ஈமான் கொண்டாதவர்கள் இந்த அதிசயங்களை நிகழ்த்தினால் மட்டும் அவர்கள் ஈமான் கொண்டு விடுவார்களா? இல்லை. அவர்கள் அந்த நோக்கத்திலே, ஒரு உயர்ந்த நோக்கத்திலே அவர்கள் கேட்கவில்லை. எனவே மூமின்களே, நீங்கள் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டாம். எனவே கோரிக்கைகளை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாமல் இருப்பதும் அது என்னுடைய கைவசம் உள்ளது என்று சொன்ன அல்லாஹ் கடைசி அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்றால், இவர்கள் போன்றவர்களுக்கு துன்பம் ஏற்படும் என்கிறான். வசனத்தை முடிக்கிற போது, வலா யஸாலுல்லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனவு காரியா என்றால் துன்பம் என்பது பொருளாகும். பிமா ஸனவு என்றால் அவர்கள் பிரவர்த்திக்கின்ற, அதாவது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் துன்பம் ஏற்பட்டது. எத்தனையோ போர்கள் நடைபெற்றன முஸ்லிம்களுக்கும் எதிரிகளுக்கும் மத்தியில. அந்த போர்களில் படுதோல்வி அடைந்தார். ஓரிரு போர்களிலே நமக்கு தோல்வி ஏற்பட்டது சத்திய சகாபாக்கள் சற்று பின்தங்கிய காரணத்தினால். ஆனால் அதிகமான போர்களில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மிகப்பெரிய தலைவர்களுடைய தலைகள் எல்லாம் சென்று விட்டன. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். அதை தாண்டி அவர்கள் வீட்டிற்கு அருகே கூட சில சமயங்களில துன்பம் ஏற்படும். உதைபியா, அந்த உதைபியா, சுலுஹ் உதைபியா, இதிரி 6ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த உதைபியா இருக்கிறது, அதற்கு பின்னால் அது மக்காவுக்கு அருகே உள்ள இடம் தானே, அதன் வீட்டுக்கு அருகே கரீபமின் தாரிகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த உதைபியா உடன்படிக்கைக்கு பின்னாலே குறைஷிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது, மிகப்பெரிய தளர்ச்சி ஏற்பட்டதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இதை அல்லாஹ் சொல்கிறான்.
கடைசி அன்பான பெருமக்களே, ஹத்தா ஏத்திய வாதுல்லா, அல்லாஹ்வுடைய வாக்கு வருகிற வரை. இந்த வாக்குக்கு 2 விளக்கம் தருகிறார்கள். ஒன்று ஃபதஹ மக்கா, இறுதியாக முடிவாக இந்த மக்கா குறைஷிகளுக்கெல்லாம், அவருடைய திட்டங்களுக்கெல்லாம், அவர்களுடைய சதிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்பட்டது. மக்கா வெற்றி பெற்றுவிட்டது. எந்த மக்காவை அவர்கள் கைவசப்படுத்தி கொண்டு முஸ்லிம்களை துன்புறுத்த நினைத்தார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பல ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்த இந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவேற்றி காண்பிக்கிறான், நிதர்சனப்படுத்தி காண்பிக்கிறான். மக்கா வெற்றி ஆகிவிட்டது. இந்த வாதுல்லாவுக்கு மற்றொரு விளக்கம் கியாமனால். கியாமனால் வருகின்ற வரை நிச்சயமாக இவர்கள் போன்றோருக்கு துன்பம் தொட்டு கொண்டே இருக்கும் என்கிற இந்த விஷயம். இன்னல்லாஹ லா யுஃப்லிஹுல் மியாத். இதெல்லாம் அல்லாஹ் வாக்காக வழங்குகிறான் என்றால் இது வெற்று வாக்குகள் அல்ல. அரசியல்வாதிகள் வழங்குகின்ற, தேர்தல் போது வழங்குகின்ற அது போன்ற அந்த வாக்குகள் அல்ல. மாறாக அல்லாஹ்வுடைய வாக்கு கண்டிப்பாக மெய்யாயே தீரும். அது நிச்சயமா நடந்தே தீரும். என் வாக்குக்கு நான் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டேன் என்கிற இந்த அல்லாஹ்வுடைய வசனம் நம்முடைய ஈமானை மேலும் மேலும் வலுப்படுத்துகிறது, வலிமைப்படுத்துகிறது. என்றைக்கும் நாம் அல்லாஹ்வுடைய அந்த அருள் வாக்குகளை நம்பி வாழ வேண்டும். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் இருக்கிறது, ஈமான் மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு, பொலிவு பெறுவதற்கு நான் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரை இந்த வசனத்தின் வாயிலாக கிடைக்கிறது. வல்லா அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாக்குதாவனம் விருதாக இருக்கிறார்.